கொலம்பியாவில் வாரத்திற்கு 3 கோடி கொசுக்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட இயக்குனர் பில்கேட்ஸ் இருக்கிறார்ல, அவர் தான் சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய வலைப்பக்கத்தில், அதாவது சமூக வலைதளத்தில் இந்த மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியாவில் உள்ள மெடலினில் தான் இந்த கொசுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானிகள் இரவு பகலாக உழைத்து வாரத்துக்கு 3 கோடி கொசுக்களை உற்பத்தி செய்கிறார்களாம். இந்த கொசுக்கள் அனைத்தும் ஓல்பாசியா என்ற பாக்டீரியாவை கொண்டுள்ளன. காடுகளில் விடப்படும் இந்த கொசுக்கள் மற்ற கொசுக்களுடன் இணைந்து ஓல்பாசியா பாக்டீரியாவை பரப்புகிறது. இதன் மூலமாக டெங்கு, ஜிகா வைரஸ், சிக்கன்குனியா உள்ளிட்ட பல நோய்களை, அதாவது கொடிய நோய்களை பரப்பும் அந்த கொசுக்கள் இருக்குல்ல, அதோட வீரியத்தை குறைக்க இந்த மாதிரியான கொசுக்கள் பயன்படுத்தப்படுகிறதாம். இதனால் ஆயிரக்கணக்கான மனித உயிரிழப்புகள் தடுக்கப்படுகிறதாம். 2015ஆம் ஆண்டு ஓல்பாசியா கொசுக்களை உற்பத்தி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து டெங்கு பாதிப்பு 89% குறைந்துள்ளதாக மெடலினில் நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பில்கேட்ஸின் தகவலின்படி இந்த கொசுக்கள் உற்பத்தி திட்டம் பிரேசிலில் மட்டும் இல்லை, இந்தோனேசியா, மெக்சிகோ, வியட்நாம், இலங்கை, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் இந்த மாதிரியான திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. பில்கேட்ஸ் தனது பதிவில் இந்த மாதிரியான அற்புத கொசுக்கள் பறந்து உயிர்களை காப்பாற்றுகின்றன என்று ஆச்சரியமாக கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலு. பாய் பாய்.